வந்தேன்டா பாலுக்காரன், அடடா பசு மாட்டை கட்டி அழுக போறேன். இந்த பாட்டை இவ்வளவு சோகமா பாடினது நீங்களா தான் இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர், நாளைக்குதான் முன்னாள் ஆக போறாரு. பால்வளத்துறை அமைச்சர் அந்த பதவிக்கு வந்து பால் ஊத்திருக்கு திமுக அரசு, முக்கியமா ஸ்டாலின். பால்வளத்துறை அமைச்சர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், நாசர் ஆவடி வந்து சேர்ந்தவர். 1980 திமுகவுடைய இளைஞரணி செயலராக ஸ்டாலின் இருந்தப்ப தோளோடு தோள் கொடுத்த நண்பர்கள்ல நாசரும் வந்து ஒருவர். அதுக்காக தான் வந்து 2011 மேயர் பொறுப்பு கொடுத்திருந்தாரு. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாரு. அதன் பிறகுதான் அமைச்சர்லாம் வந்து ஆக்கினாரு 2021. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில வந்து ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்பவே ஏகப்பட்ட புகாரெல்லாம் இருந்தது, ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருந்தது, பல டன் புகார்கள்லாம் இருந்தது. ஆமா, இவர் தான் சொல்லியிருந்தாரு தீபாவளி அப்ப வந்து 1.5 டன் ஸ்வீட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு ராஜேந்திர பாலாஜின்னு குற்றச்சாட்டுலாம் வச்சாரு. சரி, ஓகே, பால் வளம் வந்து சிறப்பா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பால் விலை ஏற்றம் இருந்தது ஆவின் பால்ல, பொதுமக்கள் மத்தியில பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எதிர்கட்சிகளுமே முக்கியமான குற்றச்சாட்டை வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு கொள்முதல்ல பல பிரச்சனை. அதிமுக ஆட்சியில கூட பால் விவசாயி எல்லாமே அரசாங்கத்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் இவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தனியார் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது முக்கியமான குற்றச்சாட்டு. கொள்முதல்லே பிரச்சனை. சரி, விநியோகம் தான் ஒழுங்கா பண்றாங்க பார்த்தா அதுலயும் பெரும் பிரச்சனை. நம்மளே பல தடவை சொன்னோம், விநியோகம் பண்றதுல சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல பாலே தட்டுப்பாடு நிலவுது ஆவின்ல. இன்னொன்னு, காலையில 6 மணிக்கு வர வேண்டிய பால் மத்தியானம் 11 மணி அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. சரியா விநியோகம் பண்றது இல்லைன்னு குற்றச்சாட்டு இருந்தது. இதை தாண்டி அவருடைய மகன் ஆசிம் ராஜா மேலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகள். அவர் வந்து ஆவடி மாநகராட்சியுடைய 4வது வார்டு கவுன்சிலரா இருக்காரு, தேர்தல் பணிக்குழுவுல ஒரு மெம்பராகவும் இருக்காரு. ஆனா அவர் வச்சாதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டாரு. அதனால பொதுச் செயலாளர் துரைமுருகனே அந்த போஸ்டிங்ல தான் கீழே இறக்குனாங்க, அந்த கட்சி போஸ்ட்ல இருந்து கீழே இறக்குனாங்க. அப்பயாவது நாசர் உஷார் ஆயிருக்கணும். அதற்கு பிறகும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், இந்த கல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, சேர் எங்கடா, அமைச்சர் வந்திருக்கேன், சேர் எங்கடா அப்படின்னா அப்புறம் பேக் பஞ்ச் எல்லாம் விட்டாரு. ஆமா, மேடையில பேசிட்டு இருக்க ஒருத்தருக்கு வந்து அவரோட உதவியாளருக்கு என்ன பின்னாடி போயிட்டு இருக்கேன்னு ஒரு பேக் பஞ்ச் எல்லாம் விட்டாரு. ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருந்தது. அவர் மகன் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. கடைசியில எல்லாம் வந்து இப்ப எங்க நிக்குதுன்னா, அவருடைய போஸ்டிங் வந்து இன்னைக்கு காலி ஆகிடுச்சு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ராஜ்பவன்ல டிஆர்பி ராஜா, மன்னார்குடியை சேர்ந்தவர் பதவியேற்க போறார் அமைச்சராக. அமைச்சரவையில சஃபல் இருக்குன்னு தான் சொன்னாங்க. நேற்று மத்தியானம் வரைக்கும் என்ன நல்ல வரும்னா, துரைமுருகன் சொன்னார்ல, யாமரியன் பராபரமே, துரைமுருகன்ட்டே சொல்லலையாம். அதனாலதான் வெறுப்புல அவர் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலினுக்குமே என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, என்ன கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க வெளிநாடு வேற நீங்க போக போறீங்க 23ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும், இப்ப சில மாற்றங்கள் நடந்தா நல்லா இருக்காது, நீங்க போயிட்டு வந்து பண்ணிக்கோங்கலாம் சொன்னாங்களாம். கொஞ்சம் குடும்ப ஆலோசனைலாம் கேட்டதுக்கு பிறகு சரி நம்ம போறதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்து மாற்றம், அமைச்சரவை மாற்றம் வந்து நிகழுது. கடைசி நேர முடிவு தான். நேற்று இரவு தானே அந்த அறிவிப்பே வந்தது. ஆமா, இரவு தான் வந்தது. டிஆர்பி ராஜா வந்து டிஆர் பாலு, திமுக பொருளாளர், அவரோட மகன், டெல்டால இருந்து வரக்கூடிய முதல் அமைச்சர் இந்த அமைச்சரவையில அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. திமுக ஸ்டாலினே கூட டெல்டா காரண்டான்னு சொன்ன டெல்டா காரன்ல யாரையும் அமைச்சரா இல்லைன்னு குற்றச்சாட்டு வேற வச்சாங்க. அப்ப முதலமைச்சரே நான் தானே அப்படின்ட்டு இருப்பாரு அவரு. ஆனா இப்ப கொண்டு வராங்க உள்ள, அவருக்கு வந்து அந்த பால்வளத்துறை ஒதுக்கப்படாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அவருக்கு வந்து தொழில்துறை ஒதுக்கப்படலாம், தங்கம் தென்னரசு கிட்ட இருந்து தொழில்துறையை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. தங்கம் தென்னரசுக்கு வந்து நிதித்துறை ஒதுக்கப்படலாம்ங்கிற ஒரு தகவல் கூட இருக்கு. அப்படி ஒதுக்குனா பிடிஆருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் ஒதுக்கப்படலாம்னு நிறைய பேச்சு இருக்கு. எல்லாமே நாளை காலையில தான், அந்த பதவியேற்புக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் வந்தோன்னு தான் தெரியும். ஆமா, ஆனா வந்து அமைச்சரவையில இது 2வது மாற்றம். முதல் முறை வந்து உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிட்டார், யாருடைய பதவியும் பறிக்கப்படல. பட் இப்ப வந்து ஒருத்தருடைய பதவி பறிக்கப்பட்டு இன்னொருத்தர் வந்து பதவி ஏற்கிறாரு. ஆமா, அப்பவே கொஞ்சம் ஷஃபிள்ஸ் இருந்தது அந்த இலாக்காக்கள்ல. இப்ப நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. 234 பேர்ல 15% தான் அமைச்சரா இருக்க முடியும். அப்போ 35 பேர் தான் இருக்க முடியும் இங்க. அதே 35 பேர் தான் முதல்வரோட சேர்த்து ஒருத்தருக்கு மட்டும் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லா அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங்னா ஸ்டாலின் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கல்ல, அவருடைய நண்பர் தான் நாசர், இத்தனையும் பறிச்சுட்டாங்க, எல்லாரும் ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தான். ஆனா கூட ஸ்டாலின்னால ஏவா வேலு, ஓசி, ஆமா இவங்களெல்லாம் வந்து பறிக்க முடியாது, டச் கூட பண்ண முடியாது. துரைமுருகன், கே நேரு, பல தலைகள் இருக்காங்களா இல்லையா? ஆமா, இந்த 4 தலைகளை பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தா கூட ஒரு சின்ன வார்னிங் கொடுத்திருக்காரு. இனிமே அமைச்சரவையோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி டிஆர்பி ராஜாவும் எந்த அளவுக்கு செயல்படுறாருங்கிறத பார்ப்போம். அமைச்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவருடைய மருமகன் வந்து சதீஷ்குமார்
மே 2022 அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து வந்திருக்காரு சென்னையில், அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2018 அவர் மேலே ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் சேகர் பாபுவோடைய மகள் ஜெயகல்யாணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது வந்து பழி வாங்குறதுக்காக தான் அவர் கைது பண்ணிருக்காங்க, அவர் குற்றமற்றவர் அப்படிதான் சொல்றாங்க. இதுவும் வந்து பேசுபொருளா இருக்கு திமுக தரப்புல. ஆமா, அமைச்சர் இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவங்க பொண்ணு அவருக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அமைச்சர்கள்லாம் பத்தி பேசும்போது முதலமைச்சர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. சென்னை முதன்மை நீதிமன்றத்துல அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போடப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஏப்ரல் 16 வெளியிட்டார்ல டிஎம்கே ஃபைல்ஸ்ல, அதுல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல முதலமைச்சர் தரப்புல இருந்தே வழக்கு போடப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா அண்ணாமலை என்ன ஆனார்னே தெரியல. இங்க இருந்து அந்த பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணாரு. ஆனா ஒரு வாரம் நீங்க டைம் கொடுங்கன்னா அடுத்த வாரம் நீங்க வந்து கேள்வி இல்லைன்னா இதே இடத்துல நான் வந்து பேசுறேன்னா தேதி கூட கொடுத்தாப்ல 10 11 கொடுத்த மாதிரி. ஏப்ரல் 14 சொன்னாரு, 21 வந்து சொன்னாரு இதே இடத்துல நீங்க வாங்கினா பேட்டி கொடுக்குறோன்னா என்ன கேளுங்கன்னாரு. அவ்வளவுதான். அப்புறம் கர்நாடகா போய் உட்காந்துட்டாரு. கர்நாடகா போறதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேற சொல்லியிருக்காரு. அப்பவே சொன்ன கொடுக்க மாட்டாருன்னு. நம்ம கர்நாடகால போய் தமிழ் தாய் வாழ்த்தோட அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. கர்நாடகாலையும் கொஞ்சம் அமைதியா இருப்பா, மெட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு மெட்டு சரியில்லைன்னு சொன்ன ஒரே நபர் அண்ணாமலை தான். அதுக்கப்புறம் என்ன ஆனாரே தெரியல. இப்ப வந்து திமுக முதல்வர் வந்து வழக்கு போட்டிருக்காரு அண்ணாமலை மீது. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பள்ளி கல்வித்துறையில சில குளறுபடிகள் ஆரம்பத்துல இருந்தே நடந்துட்டு இருந்தது இல்ல. இப்போ வந்து ஒரு மாணவி வந்து 12ஆம் வகுப்பு மாணவி 600க்கு 600 எடுத்து வந்து வரலாற்று சாதனை படைச்சாங்கல்ல. சிஎம் பார்த்திருக்காரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பார்த்திருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. அதோட ஒரு பெரிய சாதனை வந்து பள்ளி கல்வித்துறை பண்ணிருக்காங்க. என்னன்னா சாதனை, தமிழ்ல வந்து 100க்கு முதல்ல 100 போட மாட்டாங்க சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்ல சொல்லுவாங்கல்ல. இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 100க்கு 138 மார்க் போட்டிருக்காங்க. மேபி எல்லா சாய்ஸும் அந்த பின் எழுதியிருப்பாங்களோ. அப்படி எழுதினா கூட அதெல்லாம் விட்டுட்டு தானே திருத்துவாங்க. மதுரையில சூரக்குளம் அப்படிங்கிற கிராமத்தை அதை ஒட்டி இருக்கிற கிராமத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மாணவி ஆர்த்திங்கிற மாணவி வந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 100க்கு 138 மார்க்கை போட்டு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல 92, மற்றதுலாம் வந்து 56, 71 அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருந்தா கூட அதுலலாம் ஃபெயில். இங்கிலீஷும் தமிழும் மட்டும் பாஸ்ன்னு போட்டுட்டு பாஸ் மார்க்கை தாண்டி வாங்கியிருந்தும் கூட மற்ற 3 பாடங்கள்ல வந்து ஃபெயிலுன்னு போட்டிருக்காங்க. அவங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க, என்னடா இது இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா என்னன்னா, பள்ளி கல்வித்துறையில அந்த குளறுபடி தான், மதிப்பெண் வெளியிடும் போது ஏற்பட்ட குளறுபடி தான் இது. அவங்க 600க்கு 514 மார்க் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி பள்ளிக்கல்வித்துறை மாணவர் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய ஊழியர் கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா இப்ப நம்மளே பார்த்தோம், இப்ப ரிசல்ட் வெளியான அன்னைக்கு 5 மாணவ மாணவிகள் இறந்து போயிருக்காங்க. இப்ப வந்து இவங்களுடைய குளறுபடினால ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த பள்ளி யார் பொறுப்பேற்றுப்பா? அதுக்கு ஆமா, ரொம்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். அவங்க கவனமா இருக்கணும். இப்பவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. என்ன சொல்றாங்கன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில ஒரு மாணவிக்கு 100க்கு 138 கூட கொடுக்கலன்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. அதெல்லாம் அடியாயமா இல்லையா? நடவடிக்கை எடுக்க நிச்சயமா யார் இந்த குளறுபடி பண்ணியிருந்தாலுமே. ஏன்னா அடுத்து 10th ரிசல்ட் வரப்போகுது. இதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அந்த 2K கிட்ஸ். ஆமா, நேற்று தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல PFI அமைப்பு அந்த அவர்களுடைய வீடுகள்ல வந்து சோதனை நடைபெற்றது. அதன் அடிப்படையில நிறைய விசாரணைக்கு பிறகு 5 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து 10 பேர் கைது செய்யப்பட்டாங்க. மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 95 இடங்கள்ல சோதனை நடைபெற்றது. அதற்கு பிறகு திருப்பி இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்குது. இப்போ 5 பேர், மொத்தம் 15 பேர் கைது பண்ணிருக்காங்க. PFI அமைப்பை சேர்ந்தவங்க, அந்த SDPI சேர்ந்தவங்க. ஆமா, NIA வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல NIA வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த PFI பத்தி பேசும்போது, கர்நாடகால இந்த PFI பஜ்ரங் தள் இந்த பேன் தான் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுல. இன்னைக்கு தேர்தல் நாள், அங்க காலையில இருந்து எல்லாரும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் பஜ்ரங் தள்ள பேன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, நாங்க போய் பாருங்க அனுமான் கோயில் எல்லாம் பாட போறோம்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் போய் பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. முதலமைச்சரா இருக்காருல பசவராஜ் பொம்மை, அவரும் வந்து போய் பாடியிருந்தாரு. முக்கிய தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பாடிட்டு இருந்தாங்க. சரி, நாங்க மட்டும் சும்மாவான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல DK சிவகுமார் மாநில தலைவர், அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிலிண்டரை வச்சு அந்த சிலிண்டருக்கு மாலையை போட்டு பட்டையை போட்டு நாங்க சிலிண்டரே கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் விபரீதமா கூட முடிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே சிலிண்டருக்கு பூஜை பண்ணிட்டு போங்கன்ட்டு. அவங்க சேஃபா காலி சிலிண்டர் தான் வச்சிருப்பாங்க. ஒருவேளை ஃபுல் சிலிண்டர் இருந்தா என்ன ஆகும்? ஃபுல் சிலிண்டர் ஓபன் பண்ணிட்டு ஊதுபத்தி காட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இதுதான் முடியும். ஆனா என்னன்னா, அங்கங்க பூத் ஸ்லிப் எல்லாம் கொடுப்பாங்க கட்சிக்காரங்க. அங்கெல்லாம் கூட ஒரு மினி சிலிண்டர், அந்த 4 கிலோ சிலிண்டர் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பூஜை பண்ணிட்டு தான்
பூத் ஸ்டிப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு போங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. இடாட்டா பிரச்சாரம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகால. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, வாக்குப்பதிவு அன்னைக்கு பிரச்சாரம் நடந்தா நம்ம பார்த்தே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன கட்சி சிம்பிள் இருந்தா கூட பாத்தீங்கன்னா கட்சி சிம்பிள் இருக்குன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா வாக்குப்பதிவு அன்னைக்கே பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. காலையில பிரகாஷ் ராஜ் வேற வந்து வாக்கு போட்டுட்டு அந்த 40% ஊழல் பண்ற கட்சியை வந்து வெளியே அனுப்புங்க, வகுப்புவாத அரசியல் பண்ற கட்சியை வெளியே அனுப்புங்கலாம் பேசிட்டு போயிருந்தாரு. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல கர்நாடகால, அந்த மாலையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, யாரு வந்து ஜெயிக்க போறாங்க, யார் தலையில துண்டு விழுக போகுதுன்னு 13ஆம் தேதி தெரியும். 3 மணி நிலவரப்படி 53% கிட்ட வாக்கு வந்து பதிவாயிருக்கு. மொத்தம் 5 கோடி பேர் வாக்களிக்க போறாங்க. முதல் ஓட்டு போடுறாங்களா அதே மொத்தம் 11 லட்சம் பேரா. மொத்தம் 2600 சொச்சம் வேட்பாளர் வந்து களத்துல நிக்கிறாங்க. 58,000 பூத்துல வந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. முடிவு 13ஆம் தேதி பாப்போம். காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப கர்நாடகா தேர்தலே ஒரு முன்னோட்டமா தான் பாக்குது பிஜேபி. பக்கத்துல ஒரிசால நவீன் பட்நாயக்க மீட் பண்ண வந்திருக்காரு நிதிஷ்குமார், பீகாருடைய முதலமைச்சர். வந்துட்டு என்ன வெளியே சொன்னாருன்னா, நிதிஷ்குமார் இல்ல நாங்க அரசியல் பேசவே கிடையாதுங்க, கோயிலை பத்தி பேசணும். பீகாரிகள் நிறைய பேர் இங்க புவனேஸ்வருக்கு வராங்க, சூரியன் கோயிலுக்கு எல்லாம் வராங்கல்ல, அதனால அவங்களுக்கு தேவையான கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. நவீன் பட்நாயக் தான் சொல்றாரு, நாங்க வந்து பல வருடங்கள் நண்பர்களா இருக்கோம், நாங்க வாஜ்பாய் காலத்துல நாங்க ஒன்னாலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அடிக்கடி வந்துட்டு போவாரு, கொரோனாக்கு பிறகு அவர் வர்றது இல்ல, நானும் கேக்குறது இல்ல, இப்ப வந்திருக்காரு நாங்க பேசுறோம் அவ்வளவுதான், நாங்க அரசியல் பேசலன்னு 2 பேருமே சொல்றாங்க. ஒருவேளை அவருக்கு உள்ள என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிதிஷ்குமார் நான் பிரதமர் வேட்பாளரா இருக்க போறேன், நீங்க ஆதரவு தருவீங்களான்னு கேட்டிருப்பாரு. இல்ல நான் தரமாட்டேன்னு சொன்ன உடனே சரி வெளியே வந்து கோயிலை பத்தி பேசணும். ஏன்னா எல்லா சந்திப்புக்கு பிறகும் வெளியில வந்தோடனே மம்தாவை பார்த்தோன்னையோ இல்ல வேற எங்கேயோ பார்த்ததுக்கு அப்புறமும் பிஜேபிக்கு எதிராக வந்து நாங்க அணிதிரளுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இங்க எதுவுமே சொல்லல. ஒருவேளை நவீன் பட்நாயக் அந்த லைனுக்குள்ள வரமாட்டேங்கிறார் போல. நவீன் பட்நாயக் வந்து காங்கிரஸையும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்காரு, பிஜேபி ஒரு டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்காரு. பிஜேபியை கூட கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சிருந்தாரு, இப்பதான் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போறாரு. ஒரு டிஸ்டன்ஸ் தான் நவீன் பட்நாயக். பட் நிதிஷ்குமார் வந்து பிஜேபி ஒழிக்கணுங்கிறதா ஒரு எண்ணம். ஆனா அது பாட்சா பழிக்குமாங்கிறது போகதான் தெரியும். ஆனா நிதிஷ்குமாரும் ஓயாம எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா கார்கேவை பார்த்தாப்புல, அப்புறம் மம்தா அவரை பார்த்துட்டு வந்தாங்க. இங்க எப்போ வராருன்னு தெரியல ஸ்டாலினை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க பிரதமர் ஆகிறதுக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மம்தா வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சுப்பிரமணியன் சாமி கொல்கத்தாக்கு போயே சொல்லியிருக்காரு. நான் வந்து அரசியல்ல வந்து முதல்ல ஜெயலலிதாவை ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா பார்த்தேன், அப்புறம் மாயாவதியை பார்த்தேன், இப்ப மம்தாவை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆளும் கட்சி கொஞ்சம் கூட நண்பரே இல்லாத ஒருத்தர் தான் வந்து பிரதமர் வேட்பாளராக இருக்கணும், அதுக்கு சரியான நபர் மம்தா மட்டும்தான், மம்தா தான் அடுத்த பிரதமர் ரேஞ்சில தான் சுப்பிரமணியன் சாமி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பிஜேபி தான் இருக்காரு, பிஜேபியில தான் இருக்காரு. ஆனா மம்தா பிரதமர் ஆகணும்ன்றாரு. ஒருவேளை பிஜேபிக்கு வந்துருங்கன்றாரா? காங்கிரஸ் உடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல. ஆனா ராகுல் காந்தி நடைபயணம்லாம் போறதை பார்த்தா அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா என்னன்னா ராகுல் காந்திக்கு அடுத்தடுத்த செக்கு தான். இந்த கடந்த 5ஆம் தேதி வந்து டெல்லி பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அந்த மாணவர் கூட பேசினாரு, கேண்டீன்லாம் போய் சாப்பிட்டாரு. இப்போ இந்த டெல்லி பல்கலைக்கழகம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எங்ககிட்ட அனுமதியே வாங்கவே இல்லை, இப்படிலாம் வந்து பர்மிஷன் வாங்காம ராகுல் காந்தி வரக்கூடாது, அவன் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், நோட்டீஸ் அனுப்ப போறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கேஸ போடுவோம் அப்படின்றாங்களா? ஆமா. அப்ப காங்கிரஸ் உடைய மாணவர் அமைப்பு அந்த காலேஜ்ல இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவங்க யாரோ சொல்லி செயல்படுறாங்க இந்த பல்கலைக்கழகம், அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, பிஜேபின்னு சொல்ற வேண்டியதானே, காங்கிரஸ்லன்னு சொல்ல. அதுக்கு அந்த பதிவாளர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாது, எங்களை யாரும் நிர்பந்திக்கலாம் இல்ல, இது மாணவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், இங்க இது என்ன வரதுக்கும் போறது சத்திரமா அப்படிங்கிற ரேஞ்சில் டெல்லி பல்கலைக்கழகம் கேட்டிருக்கு. ஓகே, கேட்டிருக்கு. ஆனா வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருந்தார்ல, அதானிக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது. அதுல வந்து அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு அப்புறம் ஒரு குழு அமைச்சாங்க, ஒரு நிபுணர் குழு. அவங்க வந்து இந்த விவகாரத்தை விசாரிச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வழக்கை நாளை மறுநாள், அதாவது 12ஆம் தேதி நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்குவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால 12ஆம் தேதி அந்த அதானி வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. அதே மாதிரி இந்த பில்கிஸ் பானு வந்து இந்த கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு நடந்த வன்முறையினால பில்கிஸ் பானு 21 வயசுல கர்ப்பிணி பெண்ணா இருந்தப்ப கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரையுமே வந்து கொண்டு போட்டாங்க. அதுல 11 குற்றவாளிகள் வந்து ஜெயில வச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து கரெக்டா 15ஆம் தேதியை விடுதலை பண்ணாங்க. சுதந்திரத்தன்னைக்கு அவர் விடுதலை பண்ணது நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. மௌவா மைத்ரா அப்புறம் பில்கிஸ் பானு தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஜோசப் நாகரத்ன அமர்வு தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா குற்றவாளிகள் தரப்புல இருந்து இந்த அமர்வு விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மனு போட்டிருக்காங்களாம். இப்ப ஜோசப் நாகரத்னா அவங்க வரமுடிய குற்றவாளிகள் தரப்புல இருந்து, அதனால வீட்டுக்கு போய் பார்த்தா யாருமே இல்லையா, கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகள்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இப்ப
ஓ, நீங்க போஸ்டர்ல விளம்பரம் மாதிரி கொடுங்க, போஸ்டர்ல விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்புக்கு வந்து நீதிபதி ஜோசப்புக்கு வந்து அடுத்த மாதம் வேற ரிட்டையர்மெண்ட். அதுக்கு பிறகு புது அமர்வு தான் விசாரிக்கும். ஆனா அந்த பத்திரிகைகள் பத்தி சொன்னீங்கல்ல, அதை பத்தி KM ஜோசப் வந்து இதே வழக்குல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட லட்சம் தினசரிகள் கூட இருக்கலாம், தினசரி நியூஸ் பேப்பர்ஸ் கூட. ஆனா வந்து நம்ம ஊடக சுதந்திரத்துல 161வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சமீபத்துல ரிலீஸ் ஆச்சுல்ல அந்த பிரஸ் இண்டெக்ஸ், அதோட டேட்டாவை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கு மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, இது யார் வெளியிடுறாங்கன்னு கொஞ்சம் கருத்துல எடுத்துக்கங்க. இப்ப நானே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நானே வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் ஊடக சுதந்திரத்துல அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி பதில் கேள்விலாம் எழுப்பியிருக்காரு. அதுக்கு வெளியில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் எப்படி அவங்க வந்து பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப காலமா வெளியிட்டு இருக்காங்க, அவங்க எந்த நாட்டுக்கும் சார்பா இருக்க மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போதே தெரியல, அதனால இது நியாயம் தானே அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தரப்பு ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? பிஜேபி சைடு இதே பிரதமர் மோடி தான் உலகத்துல நம்பர் 1 சொல்லிப்பாரு அவங்க கிட்ட, இந்த இது கரெக்ட், இந்த புள்ளிவரவு கரெக்ட் அப்படிம்பாங்க. கடைசியில போட்டு பாரு, இந்த புள்ளிவரவு தப்பு, இது யாரு வேணாலும் சொல்லலாம் அப்படிம்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு. சரி, பாகிஸ்தானுக்கு வருவாங்க பத்தியா, பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. இம்ரான் கைது பண்ணிருக்காங்க. ஆமா, முன்னாள் பிரதமரை வந்து அந்த இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துக்கு அவர் வந்திருந்தாரு, அந்த வழக்கு போயிட்டு இருக்குல்ல, அதுல வந்து ஆஜராயிருந்தாரு. ஆஜராயிட்டு வெளியே வரும்போது ராணுவ படை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அவரை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, வாப்பா அப்படிங்கிற மாதிரியே டீல் பண்ணி இழுத்துட்டு போற வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்கு. இதனால வந்து பாகிஸ்தானே கொந்தளிப்பா இருக்கு, அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அந்த காதிர் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு, அதுல கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல மோசடி பண்ணியிருக்காங்க அந்த அறக்கட்டளையை வச்சு, அவரும் அவர் மனைவியும். அதனாலதான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல தான் கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட PTI கட்சி தொண்டர்கள்லாம் பல இடங்கள்ல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. பல இடங்கள்லயும் 144 தடை உத்தரவும் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து பொருளாதார மந்த நிலை, அத்தியாவசிய பொருட்கள் கூட விலைவாசி கண்ணா பின்னான்னு இருக்கு. இதுல இப்ப வேற இது வேற இருக்கு. இதே மாதிரி பாகிஸ்தான் மாதிரியே இப்போ உக்ரைனும் ரொம்ப பதட்டமான சூழல்ல தான் இருக்கு. என்ன காரணம்னா, அந்த ட்ரோன் விட்டுருந்தாங்கல்ல, கிரெம்ளினை தாக்குது உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சொல்றாங்க உக்ரைன் தரப்புல இருந்து, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த விக்டரி டே அப்படின்னு மே 9 வந்து கொண்டாடுறாங்க. நாசி படைகள் வந்து சோவியத் யூனியன்கிட்ட வீழ்ந்த நாள் தான் அந்த மே 9. அதை தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ரஷ்யாவில். அந்த பரேடு நடக்கும், அதை ஒட்டி வந்து உக்ரைனில் பெரிய தாக்குதல் நடத்த போகிறாங்க எங்கள் நாட்டில். அதனால தான் வந்து இந்த மாதிரி அவங்களே ஒரு ட்ரோனை அந்த கிரெம்ளின் மேலே போட்டு அவங்களே வெடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்லையும் ட்ரோன்களை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, ஏவுகணைகளை வீசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அந்த பாக்முத் அந்த இடத்துல வந்து பாஸ்பரஸ் குண்டு மழையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்காங்களாம். அந்த பாஸ்பரஸ் எப்படின்னா ஆக்சிஜனோட கலந்து ஈஸியா தீ பரவுமா, அதை அணைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எப்ப முடியும் இந்த போர், இப்போதைக்கு முடியாதுங்கிறதா இதெல்லாம் காட்டு. ஏன்னா வந்து 440 நாளை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழக அமைச்சரவையில் இருந்து நாசர் நீக்கம், கடைசியில உங்களுக்கே கல்லெறிஞ்சிட்டாங்க. சசிகலாவை கூடிய விரைவில் சந்திப்பேன், ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். மணிப்பூரில் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, அதை கண்டுக்காமல் இருந்த பிரதமர் மோடி மைசூரில் யானை இருந்ததுக்கு அனுதாபம் தெரிவிச்சிருக்காரு. காரணம் ரொம்ப சிம்பிள், இப்ப தேர்தல் நடப்பது மணிப்பூரில் இல்லையே. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கும் என்று உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தது எடப்பாடி பழனிசாமியாக மட்டும்தான் இருக்கும். விருது நேரம் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பாங்க. அமைச்சருக்கே பதவி பிடுங்கப்பட்டிருக்குன்னா அவருக்கு தானே விருது போய் சேரணும். தம்பையும் பார்த்திருப்பாங்க. அதான பொருத்தமா ஒரு விருதாக இருக்க முடியும். ஆமா, அதனால பதவியை பறிச்சுட்டா கூட நம்ம ஆறுதலா அவருக்கு விருது கொடுக்கலாம். அது அந்த ஆறுதலா அது இப்படி பண்ணிட்டீங்களே கோபால், அதோட பால் இருக்கு கோபால். ஆமா, வேற 2020 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அவர் வேற ஒரு பால் எடுத்து போட்டார்ல, அதுலயும் பால் இருக்கு பாத்தியா இல்லையா? அதுலயும் பால் இருக்கு, அதுவும் நோ பால் ஆயிடுச்சு இப்ப. ஆமா, ஆக்சுவலி என்ன விருது டக்குன்னு மறந்துட்டேன். ஓகே, கல் எடுத்து வேற அறிஞ்சிருக்காருல்ல. ஆமா, கல் நெஞ்சக்காரங்க, கல் நெஞ்சக்காரர்கள். கல் நெஞ்சக்காரங்க அப்படிங்கிற விருதை வந்து நாசர் கொடுத்துடலாம். ஸ்டாலின் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா கல் எறிஞ்சது நான் தான். ஆமா ஆமா, சிறப்பு. நாளை சந்திப்போம். நாளைக்கு அமைச்சரவையில மாற்றம் வேற நிகழப்போது, நிறைய இலக்குகள்லாம் ஷஃபிள் பண்ண போறதா தகவலாம் வெளியாயிருக்கு. டீட்டெயிலா பேசலாம். நன்றி, வணக்கம்.